இன்றைக்கு நாம் தியானிக்கவிருக்கிறதான வார்த்தை கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம். அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். உலகத்தில் மக்களுக்கு அநேக விதமான பயங்கள் இருக்கிறது. இந்த சகோதரிக்கு இந்த ஷாக் ஆனது போல் ஒரு சின்ன ஜர்க்கானாலே நம்ம அரண்டுருவோம் அப்படி. ஆனால் அவங்க 2 நிமிஷம் ஹோல்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. உலக பிரகாரம் மனிதனுக்கும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனுக்கும் நாம் பயப்படாமல் தேவனுக்கு நாம் பயந்திருக்கும் பொழுது, அவனை நம்பாமல் தேவனை நாம் நம்புவோமே ஆனால் கர்த்தர் நம்மை எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் அவர் நம்மை விலக்கி பாதுகாத்துக்கொள்ள அவர் போதுமானவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வேதத்திலிருந்து ஒரு சிறிய வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. பிரியமானவர்களே, இன்றைய உலக சூழல் பயம் நிறைந்ததாக காணப்படுகிறது. பயமானது வேதனை உள்ளது. பயம் மக்களை திகிலடைய பண்ணுகிறது. பயப்படுவேனோ என்றே பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிறதான தேவன் சொல்லுகிறார், நம்முடைய பிள்ளைகள் பாவத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்றும் பயத்திற்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்றும் அவர் நம்மளுடைய ஜனங்களை அவர் சந்தித்த பொழுது இயேசுவானவர் இப்படி சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் அநேக விதமான பயங்கள் மனிதர்கள் அவர்களாகவே உருவாக்கி வைத்துக் கொள்கிறார்கள். சிலருக்கு இருட்டை பார்த்தா ஒரு பயமாக இருக்கும். சிலர் நாம் ஆண்டவரை நல்லா ஆராதிக்கிறோம், ஆண்டவரை போற்றி பாடுகிறோம், அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்துடுவாரோ நாளைக்கு அப்படின்னு கூட பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கிறதே என்ன நம்பிக்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய 2வது வருகை வரும், அப்பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோட நாமும் சேர்ந்து விடுவோம். ஆனால் அவர் இப்போ வந்துட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு சிலருக்கு ஆண்டவருடைய வருகை குறித்து பயம் இருக்குது. ஆனால் உண்மையான கிறிஸ்தவனுக்கு வருகை குறித்து பயம் இருக்கக்கூடாது, ஆனந்தம் இருக்க வேண்டும். நிறைய பேர் மாரநாதான்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மாரநாதா என்ற அர்த்தம் என்ன? ஆமே, மாரநாதா அப்படி சொல்லுவாங்க. ஆயத்தமாக இருக்கிறவங்க, ஆயத்தமான மனவாட்டிகளாக இருக்கிறவங்க மாரநாதான்னு சொல்கிறதுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. சிலர் வியாதி வந்துருமோ எனக்கு, அதாவது அவங்க நல்லா தான் இருப்பாங்க, மற்றவங்களுடைய ஏதாவது ஒரு பேஷண்ட்டை பார்த்துருப்பாங்க, இவங்களை போல் நானும் ஆயிடுவேனோ, அதாவது எல்லாத்துலேயும் சிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க சிக்கிறது மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களையும் இந்த மாதிரி சிக்கலில் மாட்டி விடுவாங்க. பலவிதமான பயங்கள் மனிதர்களுக்கு இருக்கிறது. ப்ராக்டிக்கலாக ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாக நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆஃபீஸில் நான் ஜனக்புரியில் அப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தினந்தோறும் நான் 721 பஸ்ஸில் தான் நான் ட்ராவல் பண்ணுறது வழக்கம். ஜனக்புரியிலேருந்து அந்த தோடாப்பூர் தாண்டது வரைக்கும் அந்த பஸ் காலியாக தாங்க வரும். அதுக்கப்புறம் அந்த பூசா கேம்ப் இருக்குல்ல, அதில் ஒரு கூட்டம் ஏறும் பாருங்க. அப்படி ஒரு ஜனம், ஆண்களும் பெண்களுமா எல்லாரும் சேர்ந்து அந்த பஸ்ஸை பிதிக்கிடுவானுங்க போட்டு. அந்த நேரத்தில் நமக்கு எங்கே சீட் கிடச்சிருக்குதோ நம்ம அங்கே தானே இருந்துகிட்டு இருப்போம், அல்லது சில நேரத்தில் தூங்கி கூட இருப்போம். திடீர்னு முழிச்சு பார்த்தா என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு இருக்கும். அடுத்தது என்ன செய்யணும், இந்த எம்டிஎன்எல் எக்ஸ்சேஞ்சில் நமக்கு இறங்கணும். அந்த இறங்குறத குறித்து எனக்கு ஒரு பயங்கர ஒரு பயம். அது எப்படின்னா, நிறைய ஸ்வெட்டிங் ஸ்மெல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் பெண்களும் எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க, நசன்னு நின்றுட்டு இருக்கோம். நம்ம உள்ள இந்த கிறிஸ்து மாதிரிப்பட்ட ஏஜில் இருந்தாக்கி இப்படி உள்ளோட ஓடிவிடலாம். நம்ம இருக்கிறது நிமிர்ந்து தான் போக முடியும். அதனால் அப்படி உள்ள இப்படி நம்ம டேர்ன் பண்ணி வந்தோம் அப்படின்னா யாராவது பஸ்லெல்லாம் அந்த மாதிரி தானே நடக்குது. நெருக்கத்தில் போகும்போது ஏதாவது ஒரு பெண்ணை உரசிட்டா அப்படின்ட்டு பிடிச்சி அடிச்சிடுறானுங்கல்ல, எனக்கு அதே மாதிரி ஒரு ப்ரெஷர். நம்ம இப்படி போகும்போது எவனாவது பிடிச்சி ஏதாவது சொல்லிடுவானோ. அதையும் தாண்டி அந்த பஸ் ஒரு செகண்ட்ஸ் தான் நிற்கும். அதுக்குள்ளாடி நம்ம இறங்கி போகணும். அப்படி இறங்கி போகலை அப்படின்னா பஸ் எடுத்துகிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சத்தம் போட்டாலும் இந்த ஊருக்காரன் கண்டுக்கவே மாட்டான். அவனுக்கு வெக்கம்ல என்னன்னே தெரியாது. அவன் கத்தி பஸ்ஸை நிப்பாட்டிடுவான். நம்ம பையா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம். அது கூட நமக்கு முழுசாக என்ன செய்யாது, வராது. இப்படி அந்த சிச்சுவேஷன் என்னை ரொம்ப ரொம்ப ட்ராஜடியாக இருக்கும் எனக்கு. அப்போ தான் ஒரு நாள் மோகன் ஜார்ஜ் அங்கிள் இருக்கிறார்ல, அவர்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், டென்னிஸ் நீ என்ன பண்ணணும், இந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணி பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுக அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நீ ஜெபம் பண்ண அப்படின்னாக்கி அவருடைய ஆளுக அதில் வரும்போது உனக்கு இதுலேருந்து ரிலீஸ் ஆயிடுவேன். நான் இதை லெகுவாக சொல்கிறேன், ஆனால் இதில் நான் ரொம்ப ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலாக நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணேன். இதை சில நேரம் இப்படி கூட நினச்சேன்,
இங்கேருந்து அந்த ஆர் கேம்ப் வந்து பக்கத்தில் தானே இருக்குது, ஒரு 2 கிலோமீட்டர் வேணா இருக்கும், அங்கேருந்து நடந்து வந்துடலாம் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீர் ஆளுகை செய்வீராக. எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்குது மைண்டில், இதை வந்து எடுத்துருங்க ஆண்டவரே. நான் அப்படி ஒரு நாள் சிம்பிளாக தான் ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அது மேட்டரே இல்லை. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அதில் ஈஸியாக வந்துட்டேன். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கும் இருக்கும். சில நேரங்களில் மார்க்கெட்டில் நின்றுட்டுருப்போம். நம்ம மண்டே மார்க்கெட்டில் அன்றைக்கி தெரியாமல் போயிட்டேன் ஒரு நாள். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சுது. எதுக்கு போனேன்னு எனக்கே தெரில. உள்ளே போனால் மிதந்து தான் வெளியே வர வேண்டியது இருக்குது. எங்கேருந்துங்க இவ்வளோ ஜனங்கள் வர்றாங்க, பயங்கர கூட்டமாக வருது. கூட்டத்தை பார்த்தாலே அது ஒரு டெரர் மாதிரி இருக்குது. முக்கியமாக லேடிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கி அவங்களுடைய ப்ரெக்னன்சி டைமில் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். என்னதான் இருந்தாலும் இல்லை, ஏன்னா நிறைய செய்திகளை கேள்விப்படும்போது நல்லா தான் இருந்தாங்க, பிரசவத்தில் செத்து போயிட்டாங்க அப்படின்னு பயம் காட்டி விட்டுறானுங்க அப்படின்னு நிறைய பேர் இப்படி சில செய்திகளை போடுறதுனாலே நிறைய பேர் இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பயம் வந்து நம்மை ஆட்கொள்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான் 34வது சங்கீதம் 4வது வசனத்தில், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் பயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு அவர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இப்பொழுது ஒரு சில காரியங்களை சொன்னது எல்லாமே ஒரு அற்ப காரியம்தான். இவைகளை பார்த்து தான் இயேசுவானவர் சொன்னார், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். ஆனால் நாம் எல்லாரும் பயப்படுகிறது இவ்விதமான சின்ன சின்ன காரியங்கள். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற இந்த சூழ்நிலை நமக்கு பயமாக இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் எலிவேட்டரில் போகாதவங்க கூட இருக்கிறாங்க. மாலுக்கு போனால் அவங்க எங்கே ஸ்டெப் இருக்குன்னு பார்த்து நடந்து போகிறவங்க தான் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? லிஃப்ட்டில் போக மாட்டாங்க. நிறைய பேருக்கு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, தேவ பயம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வில் தவிர்க்க முடியாத, இன்றியமையாத, ஆவிக்குரிய ஒரு பண்பாக இருக்கிறது. தேவனும் நம்மிடம் அதைத்தான் அவர் விரும்புகிறார். தேவன் நம்மிடம் அவருக்கு பயந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்கு நடுக்கத்தோடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பயம் இல்லாதவன் கர்த்தரை கனவீனப்படுத்தி அவரை அசட்டை பண்ணுகிறவனாய் இருக்கிறான். தேவன் தம்முடைய ஜனங்களிடம் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சொல்கிறார். எப்படி? அவருக்கு பயப்படாமல் நாம் இருப்பது, அவரை பற்றிய பயம் நமக்கு இல்லாமல் இருக்குமேயானால் எப்படி இருக்கிறது? அது பொல்லாப்பான காரியமாக இருக்கிறது, அது கசப்பான காரியமாக இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே உமக்கு பயப்படுகிறதான பயத்தை எனக்கு தருவீராக. இந்த உலகத்தை நான் பார்க்கிற காரியங்களை குறித்து நான் பயப்படக்கூடாது. தேவாதி தேவனுக்கு, என்னை உருவாக்குகிறவரும், என்னை என்னை அழிக்க வல்லவர், என்னை உருவாக்க வல்லவர், என்னை காக்க வல்லவர், எல்லாமே அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அவருக்கு தான் நாம் பயப்பட வேண்டும், மனிதர்களுக்கு நாம் பயப்படக்கூடாது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். கர்த்தரை குறித்ததான பயம் நமக்கு இருப்பதில்லை. அவர் இரக்கத்தின் தேவன் என்று நாம் மிகவும் லகுவாக கடந்து சென்று விடுகிறோம். பிரியமானவர்களே, அப்படி என்றால் உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். அநேக விளக்கங்கள் வேதத்தில் நமக்கு இருந்தாலும் ஒரு எளிய முறையில் நாம் இதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள விருப்பப்பட வேண்டும். கர்த்தர் வெறுப்பதை வெறுத்து அதை விட்டு விலகுவதும், கர்த்தர் விரும்புவதை செய்து நம்மை ஒப்பு கொடுப்பது தான் கர்த்தருக்கு பயந்து நடப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அதற்கு கீழாக எழுதப்பட்டிருக்கிறது, பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். 4 காரியங்களை சொல்கிறார். தீமையையும் அகந்தையையும் பெருமையையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த 4 டாபிக்ல நம்ம இன்றைக்கு நிற்க போகிறோம். கர்த்தர் எல்லாத்துக்கும் தூங்காமல் இருக்கக்கூடிய வரத்தை தருவாராக.
ஏன்னா இது கொஞ்சம் உங்களோட நான் ஒரு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் என்கிட்ட கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நான் இதில் ஏஐயிலிருந்து நிறையா பொருட்களை எடுத்திருக்கிறேன். ஏஐலேருந்து எடுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் பலவிதமான புக்கு படிப்பாங்க. பிரசங்கியாரெல்லாம் ஒரு பிரசங்கத்தை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி 10 புக்கு படிப்பாங்க, 15 புக்கு படிப்பாங்க ஒரு மெசேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதனால் நானும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி, ஏன்னா இவ்வளோ வார்த்தைகள் எங்கே இவருக்கு கிடைச்சிதுன்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஏன்னா உண்மை நான் ஒன்று சொல்கிறேன், நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறத உங்களுக்கு ஒரு ஃபைலாக அனுப்பி கொடுக்குறேன். இந்த 4 காரியங்கள் எவ்வளவு இன்றியமையாத வாழ்க்கையாக இருக்கிறது. இதை நம்ம டெய்லி லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய மகிமை, அவர் நல்லவர், அவரோடு உறவாடுகிற ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று பார்க்கிறோம் அல்லவா. இந்த 4 காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால், இவைகள் அதை நீங்கள் எடுத்து போட்டு விட்டீர்களே ஆனால், நீங்கள் கர்த்தரோடு ஏனோக்கை போல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். டாபிக்கு சிம்பிளாக நான் சொன்னேன் அப்படின்னா, பெருமை அப்படின்னா நான் அதெல்லாம் போட மாட்டேன். அகந்தை எனக்கு அது கிடையவே கிடையாது, சான்ஸே கிடையாது. தீயவழி கிடையவே கிடையாது. பாஸ்டர் என்ன பேசுகிறீங்க? புரட்டு வாய் நான் பேசினதே இல்லையே, நான் வாயை திறக்க மாட்டேன். அப்புறம் இதெல்லாம் இது இப்படி தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உண்மையாக சொல்கிறேன், இதில் நிறைய விஷயங்களை நான் சிக்கினேன். இதை நான் படிச்சுட்டு, இதை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது அதே 2வது வாயை திறந்து உடனே சொன்னேன், ஆண்டவரே இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேனே அப்படி. நான் இதை ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்கணும். ஓகே, ஹல்லேலூயா. பெருமை. முதலாவதாக பெருமை அப்படின்னு ஒன்று நம்மெல்லாம் அப்படி சொல்லுவோம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். யாரை பார்த்து சொல்லுவோம் அப்படின்னா, பெருமை யார் படுறா அப்படின்னா பக்கத்தில் இப்படி காட்டிடுவோம். இப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க பெருமைப்படவே மாட்டாங்க. யார் பெருமைப்படுறா? பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பெருமைப்படுவாங்க. பெருமையினுடைய அந்த எதிர்மறையான அந்த தாக்கங்கள் நம்முடைய உடம்பிலும் நம்முடைய உள்ளத்தில் அது எப்படி நடக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, முதலாவது நமக்கு இருக்கிறதான உறவுகள். இந்த உறவுகளில் இருந்து இந்த பெருமை நம்மளை என்ன தெரியுமா பண்ணுகிறது? முரண்பாடுகளை கொண்டு வருகிறது. இந்த பெருமை நமக்குள்ளே இருக்குமே ஆனால் முரண்படுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். நான் உங்களை சொல்லலை, நீங்களே யாரையும் சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் உங்களை மட்டும் அப்படி இது பண்ணி பார்க்கணும். ஓகே, உங்களை மட்டும் பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? முரண்படுகிறவர்களாக காணப்படுவோம். பிரிவினை நமக்குள்ளே இருக்கும். பிரிவினை சேர்ந்து தான் இருப்போம், பிரிவினை இருக்கும். இந்த பிரிவினை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நான் தனியாக போயிடுறேன்ப்பா, என்னை விட்டுருங்க, ஏன்னா உங்கள் கூடால எனக்கு செட் ஆகாது. முதல்ல என்னாச்சுது? முரண்படுகிறவனாக இருந்தான். 2வது பிரிவினை அவனுக்குள்ளே வந்தது. 3வது நான் யார்கிட்டையுமே நமக்கு செட் ஆகாது. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறதெல்லாம் சரியாவா இருக்குது. ஆனால் இதை நான் உங்களை யாருமே சொல்லலை, நீங்கள் இதை அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். லோத்தும் ஆபிரகாமும் நன்றாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. பிரச்சனை வந்துருச்சு, இது பிரிவினை உண்டாயிருச்சு. முதல்ல என்ன வந்தது? முரண்பாடு. 2வது வாக்குவாதங்கள். 3வது தனிமை. 2வது பகுதி என்ன அப்படின்னா, நம்ம செய்கிறதான வேலைகளில் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம். தினந்தோறும் தொழிலை செய்து ஒரு வேலை செய்து தான் நாம் வளர்த்து கொள்கிறோம். இந்த தொழில் செய்கிறதான இடத்தில் நாம் தினந்தோறும் கற்றல் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்து விடுகிறோம்? கற்றலை நிறுத்துகிறவராக மாறிவிடுகிறோம். சக ஊழியர்களோடு நம்முடைய போக்கு ஒரு மோதல் போக்காக மாறிவிடுகிறது. சக ஊழியர்களோடு நம்மளுடைய போக்கு என்னவாகி விடுகிறது? மோதல் போக்காக விடுகிறது. கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தையில் இருக்க வேண்டும். ஆனால் நாம் அதிலிருந்து வேறுபடுகிறதுனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு மோதல் உடையவர்களாக. எத்தனை பேர் வேலை செய்கிற இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. 3வது என்ன ஆகுது அப்படி தெரியுமா? அந்த பெருமையினுடைய பகுதி மனநலத்தை அது பாதிக்கிறதாக இருக்கிறது. இந்த முதலாவது உறவுகளை கெடுக்கிறது, 2வது தொழிலிருந்து நம்மளை கெடுக்கிறது, 3வது நம்மை அது மனநலத்துக்கு உள்ளாக வருகிறது, பர்சனல் அட்டாக்காக வருகிறது. இது மன அழுத்தத்தை அது உருவாக்கி விடுகிறது. டிப்ரெஷனில் போயிடுவாங்க. இவங்க தான் முரண்படுகிறவர்களாக இருந்தாங்க, இவங்க தான் பிரிவினை வேணும் என்றாங்க, இவங்க தான் தனிமை வேணும்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் முதலாவது உறவுகளோடு துண்டிப்பை உண்டாக்குனாங்க. அதுக்கப்புறம் வேலை செய்கிற இடத்துல போய் என்ன பண்ணாங்க? அவங்ககிட்ட சக ஊழியர்களோட ஃபைட்டிங். சக ஊழியர்கள் சிறியவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன எனக்கு சொல்கிறது அப்படிங்கிறதுனால, கற்றுக்கக்கூடிய அனுபவம் இல்லாததுனால அவர்களுடைய ஒரு மோதல் ஒரு பாங்கு இவர்களுக்குள்ளே உருவாகி
இப்போ என்ன ஆயிருது, அவங்களுடைய செல்ஃப், அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இது வந்து இப்போ மோதுகிறது. இது மூன்றாவது நிலையில மோதி அது என்ன ஆகிறது, மன அழுத்தம். மன அழுத்தம் உருவாகிறது. இந்த மன அழுத்தம் அது என்ன ஆகிறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் இவ்வளோ நாள் முதல்ல ஒரு கியரில் இருந்தாங்க பாருங்க, நல்ல வார்மில் இருந்தாங்க. நான் யார்கிட்டையும் என்ன வச்சிக்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு அவங்களாவே பிரிஞ்சு போனாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு தனிமை உணர்வு வருது. நான் தனியாக இருக்கிறேனே, எனக்குன்னு யாருமே இல்லையே. மகிழ்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ என்ன ஆயிடுது, குறைய ஆரம்பிச்சிருது. இந்த மனநலம், இந்த டிப்ரெஷன் வர்றதுனால ஒரு அலோன் ஃபீலிங் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, மகிழ்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து என்ன ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. கடைசியாக 4th ஸ்டேஜில் என்ன ஆகுறான்னு தெரியுமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளோ நாளும் மனிதர்களோடும் உறவுகளோடும் வேலை ஸ்தலத்திலும் போராடி கொண்டிருந்தவர்கள் இப்போ நேரடியாக தேவன்ட்டே வந்தாச்சு. அதுக்கப்புறம் சர்ச்சில் பிரசங்கம் கேட்டாலும் அல்லது ஒரு வசனமே உங்களுக்கு நேராக வந்தாலும், அது வணங்கா கழுத்துள்ள சந்ததி அப்படின்னு வசனம் வந்தாலும், அது ஆண்டவரே நீரே எனக்கு அப்படி தருகிறான்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை என்ன இருக்கவே இருக்காது. தேவனையும் எதிர்த்து நிற்கிறதான நிலைமை வரும். எதிர்த்து நிற்கிறது எப்படின்னா, தேவன்கிட்ட போய் இப்படியா நிற்பாங்க, வந்து பாரும் போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு. அதாவது தாழ்மைங்கிறது இருக்கவே இருக்காது. தாழ்மை அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது, யார்கிட்டையுமே கொஞ்சம் கூட விட்டு போகணும் அப்படிங்கிற அந்த தன்மை காணப்படாது. இப்படி பெருமையில் 4 பகுதிகளை ஒரு மனிதன் கடக்கிறான். இந்த பெருமையை எப்படி நம்ம கிராஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கும் பாசிட்டிவாக நான் உங்களுக்கு 2-3 வரிகள் சொல்லுகிறேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி பார்க்கணும், ஒரு சுய பகுப்பாய்வு நீங்கள் பண்ணி பார்க்கணும். எதனால இது நடக்கிறது? நான் என்னுடைய மகளுக்கு நான் இதை தான் சொல்லி கொடுத்தேன். நீ முதலாவது ஒரு காரியத்தை நீ செய்யணும் அப்படின்னா, அந்த காரியம் உனக்கு நடக்கணும் அப்படின்னா, நீ முதல்ல அந்த காரியத்தை நீ விரும்பணும். இந்த காரியத்தை நீ விரும்பாத பட்சத்தில் அது உன்னுடைய இதுக்குள்ளே என்ன ஆகாது, உன்னுடைய மண்டைக்குள்ளேயோ அல்லது உன்னுடைய இருதயத்திற்குள்ளேயோ அது என்ன செய்யாது, போகவே செய்யாது. ஏன்னா ஏற்கனவே யூ ஆக்குபைட் வித் சம்திங் எல்ஸ். அது உள்ள நிறையாட்டு, அது வேக்கமாக இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்த சிந்தையாக இருக்கலாம். அந்த இதை நீ இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டாதான் நீ விரும்புகிற காரியம் அது உள்ளே போகும். ஆகவே இந்த பெருமை, நான் சொன்னதான இந்த 4 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால், இதை எடுத்து போடுவதற்கு நீங்கள் நான் சொல்லுகிற காரியத்தை கவனிங்கள். உங்கள் வெற்றிகளை நீங்கள் அங்கீகரியுங்கள். எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற்றாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. சிறிய காரியத்தில் ஜெயிச்சாலும் அதை அக்செப்ட் பண்ணுங்க. சிலவங்க என்ன பண்ணுறாங்க, நான் என்னத்தை ஜெயிச்சு என்ன பிரயோஜனங்க, எனக்கு யாருமே ஒரு பாசிட்டிவான, எனக்கு ஒரு பாராட்டு பத்திரம் எனக்கு கொடுக்கறதே கிடையாது. ஆனால் இவங்க செய்தது பெரிய காரியமாக இருக்கலாம், யாரும் கொடுக்கலனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நீங்களே இது பண்ணிக்கோங்க, அங்கீகரித்து கொள்ளுங்கள். அதில் மட்டும் நிற்காம அதை நீங்கள் அங்கீகரிப்பீர்களே ஆனால், நீங்கள் அதில் நிற்காம என்ன செய்வீங்க, அடுத்தால இன்னொரு வெற்றியை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகுவீங்க. நான் இதில் வெற்றி பெற்றேன், ஆனால் இன்னும் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது என்கிறதான ஒரு தன்மையை நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டும். ஒரு வெற்றி கிடைத்தது உங்களுக்கு, அடுத்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்னொரு வெற்றியை நான் பெற வேண்டும். இரண்டாவது, நன்றியுணர்வு உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதாவது ஒரு கிராட்டிடியூட் மைண்ட் செட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கணும். தேங்க்ஸ் ஹார்ட், நன்றி அறிதல், நன்றியுள்ள இருதயம் நமக்கு எப்பொழுதும் நினைக்க வேண்டும். எப்படி நினைக்கணும், உங்களுடைய வெற்றிக்கு உதவிய அனைவரையும் நீங்கள் என்ன செய்யணும், நினைத்து கொள்ள வேண்டும். வெற்றி எப்பொழுதுமே, ஒரு காரியத்தை எப்பொழுதுமே நம்ம செய்கிறதே கிடையாதுங்க. நீ வீட்டில் கூட சமைச்சு பார்த்தாலும் நல்ல காய்கறி அந்த காய்கறிக்காரன் கொண்டு வந்தால் தான் உங்களால் நல்ல காய்கறி கிடைக்கும். இல்லைனா நீங்கள் பெரிய அப்பா டக்கராக இருக்கணும், அப்படின்னா பெரிய லேண்டெல்லாம் வச்சுருக்கணும், நீங்களே எல்லாம் நிலத்தெல்லாம் பயிரிடணும், நினச்ச மாதிரி எல்லா காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்து நீங்களே எடுத்து பண்ணணும். சிட்டியில் இருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிற வெண்டர் நல்ல காய்கறி கொண்டு வந்தால் தான் உங்கள் கிச்சனுக்குள்ளே நல்ல காய்கறி போகும். நீங்களே போனீங்க, நீங்களே வாங்கினீங்க, நீங்களே எல்லாம் பண்ணீங்க, நீங்களே சமைச்சிங்க. ஆனாலும் இதில் என்ன வேண்டியது இருக்குது, அந்த சமைச்சு நல்லா ஒரு டேஸ்ட் இருந்துச்சுன்னா, பையா தேங்க்ஸ் பையா, முருகேஷ் பையா, நல்ல அழகான சப்ஜி நீங்கள் கொண்டு வந்தீங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி கம்மன்னு இருக்குது. அன்றைக்கி ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தார், அவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, சாப்பாடு எப்படி இருக்குது சார்? இந்தர்ஜித் சார் சாப்பாடு எப்படி இருக்குது? ஆனந்துக்கு ஆனந்த் ஓராவும் அப்படிங்கிறார். ஆனந்த் ஹே அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நல்லா இருக்குன்னு சிம்பிளாக சொல்லுவோம், அவர் எப்படி சொல்கிறாரு, ஆனந்த் ஹே ஆர் ஆனந்த் ஓராவும். எதில்? சாப்பாட்டில் வராரு. எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிறத கவனிக்கிறீங்க? எல்லாருடைய முகங்களும் என்ன தான் பார்த்துட்டு இருக்குது. இது வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆமே. அதாவது நம்மளுடைய வெற்றியில நம்ம வந்து எப்பவுமே அடுத்தவங்கள நினைச்சு கொள்ளணும். என்னால தான் உண்டானதுன்னு நினைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், இவர்கள் இல்லை என்றால் நான் இன்றைக்கு இங்கே இருக்க மாட்டேன் என்கிறதான ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கணும். தனியாக செய்யவே முடியாதுங்க, செய்யவே முடியாது. உங்களை பெற்றோர் டியூன் பண்ணியிருப்பாங்க. சில இடங்களில் டீச்சர்ஸ் ரொம்ப ப்ளே பண்ணுவாங்க. அவங்க உங்களை அழகாக டியூன் பண்ணி விட்டுருப்பாங்க. இது எப்படி இருந்தோம் இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிறது சில டீச்சர்ஸால் முடியும். பெற்றோரால் சில நேரங்களில் முடியாமல் இருக்கும். அதை டீச்சர்ஸ் அழகாக பண்ணியிருப்பாங்க. சிலது நண்பர்கள் அழகாக டியூன் பண்ணுவாங்க. சிலது உடன் பிறந்தவர்கள் பண்ணுவாங்க. எனக்கு மேக்ஸில் என்ன டியூன் பண்ணது எங்கள் அக்கா தான். எனக்கு இந்த நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு டீச்சர் இருந்தார். அவர் எப்படி தெரியுமா அடிப்பார்? சிம்பிளெல்லாம் அடிக்க மாட்டாருங்க. இந்த நம்ம அப்போ நிற்கிறதுன போட்டிருப்போம், அந்த நிற்கிற இப்படி இப்படி இழுத்து பிடிச்சிருவார். இப்படி டைட்டாக இருக்குமா, அந்த டைட்டாக வச்சு அவர் அடிப்பார் பாருங்க. நான் இதுக்காகவே எனக்கு அந்த வாத்தியார் பேரை கேட்டாலும் எனக்கு அப்படி டெரர் ஆயிடுவேன். அப்போ எங்கள் அக்கா ஒரு நாள் வந்தா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்போ எனக்கு இந்த கழித்தலில் எனக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது, மைனஸ் நான் பண்ணிக்கவே மாட்டேங்கிறேன். அது என்ன ரிசல்ட்டு சரிதானாங்கிறத ஒரு அவுட்புட் எனக்கு தெரியலை. பார்த்தீங்களா, நம்ம ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்ட்டு போனோம். ஆனால் அங்கே போனால் நம்ம 4 போட்டால் அது 8ஆக இருந்திருக்கு. 8ஆக வரணும், அது வரமாட்டேங்குது. அது என்ன பிரச்சனைன்னு தெரில. அப்போ எங்கள் அக்கா சொன்னால், மேலே உள்ள இதையும் கீழே உள்ளதையும் நீ கழிக்கும்போது கீழே நீ எழுதுறதில்ல, அந்த ஆன்சர் வருதில்ல, இந்த ஆன்சரையும் மேலே உள்ளதையும் நீ கரெக்டாக நீ கூட்டின அப்படின்னாக்கி அந்த விட வந்துடும். அப்படி தானே பண்ணுவோம் நம்ம மேக்ஸில். அதை நான் இதை பண்ணி நான் பார்த்தேன் பாருங்க. ஐ வாஸ் எக்ஸைட்டட். இவ்வளோதானா? அப்போ நமக்கு இப்போ முன்னாடியே விடையை வந்து நமக்கு தெரியப்படுத்துகிறோம். ஒருக்கா பண்ணுறதுக்கு ஒரு சேனல், ஒரு ரூட் கிடச்சிருது இதில். அதை நான் பண்ணி பார்த்தேன் பாருங்க. அதுக்கப்புறம் எங்கே அந்த டீச்சரை பார்த்தா இப்போ ஆட்டரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இப்படி நம்மளுடைய லைஃப்பில் ஒவ்வொருத்தர் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பாருங்கள், நான் எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கிட்டத்தட்ட 35-40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இப்போ வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுருக்கிறேன் பாருங்கள். அவன் என் வீட்டில் கேளுங்க, நான் அதிகமாக சொல்லிகிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் நாத்தனார் பிரச்சனை எல்லாம் கிடையாது. அவங்க அக்கா தான் பெரியவங்க, அப்படியெல்லாம் கேட்டதில்லை யாரும். அதனால் நான் இதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்களும் இப்படி சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம். உங்களுடைய உடன் பிறந்தவர்களை குறித்து ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? மாமா, சித்தப்பா, சித்தி இவங்க எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் பிள்ளைங்க அவங்களுக்கு எவ்வளோ கனம் கொடுக்குறாங்கங்கிறது எதை வச்சு தெரியும் தெரியுமா? நீங்கள் எவ்வளவு நல்ல காரியங்கள் உங்கள் சகோதரர்களையும் உங்கள் மாமியாரையும் உங்கள் பிள்ளைகளையும் மற்றவர்களையும் குறித்து நீங்கள் பேசுகிறத பொறுத்து தான் உங்கள் பிள்ளைங்க அவங்கள பார்த்து, பெரியப்பா வாங்க உட்காருங்க, பிரைஸ் தி லார்ட் பெரியப்பா, சித்தி வாங்க சித்தி நல்லா இருக்கீங்களா, மாமா வாங்க மாமா. நீங்கள் உங்கள் மாமாவை பார்த்து அவன் என்னத்தை பண்ணான், என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் அபகரிச்சிட்டு போயிட்டான், அவனை தான் என் அம்மா எல்லாத்தையும் தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்டா. எங்கள் அம்மா, எங்கள் அக்கா அவள் இருக்காளே, எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஷேரை அவள் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்படி வீட்டில் புலம்பிகிட்டு இருந்தா அந்த அந்த உறவினர்கள் வீட்டுக்கு வரும் பொழுது உங்கள் பிள்ளைங்க, மாமாவா வரட்டு, நீங்கள் இதை ப்ராக்டிக்கலாக பாருங்கள், இது நடக்கும் கண்டிப்பாக. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைங்க எவ்வளோ கனம் கொடுக்குறாங்களோ அதுலேருந்தே தெரிஞ்சிடலாம் உங்களுடைய மார்க் அங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது ஹியூமிலிட்டி, பணிவு இருக்க வேண்டும் நமக்கு. உங்களுடைய வரம்புகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தவறுகளை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். தவறு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அதாவது தவறுனா ஒத்துக்கணும் அப்படின்னா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா அப்படி சொல்லக்கூடாது. சாரி, இட்ஸ் பை மிஸ்டேக். தவறு வந்து தவறு எப்படிங்க தவறு வரும்? ரிஸ்க் எடுக்கும்போது தவறு கண்டிப்பாக வரும். ரிஸ்க் எடுக்கலைன்னா என்ன செய்யாது, தவறு வராது. நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் தானே தவறு வரும். செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு தவறு என்ன வரும்? ஓகே, நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுது. சாரி அப்படி சொன்னால் அழகாக இருக்கும். சாரி அப்படின்னா அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது இல்லை? எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தனித்துவமான திறமைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்குங்க. இன்றைக்கி அதாவது பாருங்கள், நம்ம கூட ஈவெண்ட் எல்லாம் நிறைய பண்ணுறோம், நிறைய கன்வென்ஷன் காரியங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு சிலருக்கு வந்து எம்சி பண்ணுற டேலண்ட் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த ஆர்கனைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும், ஒருத்தர் வந்து டிராஃபிக் ஒழுங்குபடுத்துகிறவராக இருப்பார், இன்னொருத்தர் வந்து அந்த எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்குறவராக இருப்பார். ஏதோ தண்ணி கொடுக்குறவர் ரொம்ப கம்மியானவர் மாதிரியும்,
இல்லைன்னா எம்சி பண்ணுறவங்க தான் பெரிய ஸ்டேஜில் நிற்கிறாங்க அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் அவருக்கு அந்த நாளில் அந்த டேலண்ட்டை கொடுத்துருக்கிறார். அவரை மாதிரி உங்களால் அந்த 20 லிட்டர் கேனை உங்களால் தூக்கிட்டு வர முடியாது. தூக்கிட்டா ஏற்கனவே இங்கே எல்லா டிஸ்கும் கலந்து கிடக்குது. அதில் வேறு நீங்கள் இப்போ 20 லிட்டரில் தூக்கிட்டு வர முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அப்போ தூக்கிட்டு வரக்கூடியவர் அந்த இடத்துல அவர் ஒரு கனம் பெற்றவராக இருக்கிறார். உங்களுக்கு எம்சி பண்ணுற டேலண்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நீங்கள் அதுக்காக என்ன செய்யணும்? அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். நீங்கள் அங்கே நின்றுட்டு தொண்டை கழியை கட்டும்போது உங்களுக்கு தண்ணி அவர் கொண்டு வரலைன்னா அங்கே பேச முடியாது. அதுக்கப்புறம் காற்று தான் வரும், அந்த வரும். அது கிளியர் ஆகணும் அப்படின்னா தண்ணி வேணும் உங்களுக்கு. அல்லேலூயா. எல்லாரையும், அதாவது நான் இதில் கெட்டிக்காரன், ஆனால் என்னுடைய சக ஊழியரோ வேறு வேறு விதத்தில் அவர் கெட்டிக்காரர். நான் செய்தேன் என்று சொல்லக்கூடாது, நாங்கள் செய்தோம். ஆமென். நான் செய்தேன் என்று சொல்லக்கூடாது. லூசிபர் பரலோகத்திலிருந்து கீழே வந்ததுக்கு ரீசனே அவன் நான் என்று சொன்னது தான். கலைஞர் கருணாநிதி சொல்லியிருக்கார்ல, நான் என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டாது, நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட என்ன செய்யுமா? ஒட்டுமா. உதடுகள் ஒட்டலை அப்படின்னாக்கி உங்களுக்கு நீங்கள் புசிக்கிறதான உணவில் சுவை காண முடியாது. அது தெரியுமா உங்களுக்கு? உணவின் சுவையை நீங்கள் அறிய வேண்டுமானால் உங்களுடைய உதடு ஒட்ட வேண்டும். நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டுகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் செய்யவில்லை, நாங்கள் செய்தோம், குழுக்களாக செய்தோம். தனிப்பட்ட வெற்றிகளை மட்டுமே, அதாவது தனியாக செய்து ஏதோ ஒரு காரியத்தை பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ளே வேணால் சொல்லிக்கொள்ளுங்க. மற்ற இடத்துல அதை புண்படுத்தும் மாதிரி செய்ய வேண்டாம். பெருமையை குறித்து எத்தனை பேருக்கு ஒரு தெளிவான ஒரு உணர்வு கிடைத்தது? புரிந்து கொள்ள முடிந்ததா? பெருமையை நம்ம சிம்பிளாக பெருமை அப்படின்னு கடந்து போயிடுறோம். ஆனால் இதில் எனக்கு அது கொடுத்தது எவ்வளோ தெரியுமா? நான் உட்காந்து இது ஒரு பெரிய ஆரண்டி பண்ணி அது கிட்டத்தட்ட 50 பேஜுக்கு மேலே இருக்குது. இந்த 4 டாப்பிக்கும் எடுத்தால் ரியலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரியோ அல்லது நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் கர்த்தர் தீமையை வெறுக்கிறார். அதற்கப்புறமா என்ன படிக்கிறோம்? பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுனாவையும் அவர் என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக அகந்தை. இந்த அகந்தை என்னது என்ன தெரியுமா? மற்றவர்களை விட இவங்களை அவங்க உயர்வாக வச்சுருப்பாங்க. எனக்கு எல்லாமே தெரியுங்க. அதாவது அகங்காரம்னு சொல்லுவாங்க, ஈகோன்னு சொல்லுவாங்க, அரோகன்ஸ். இது நம்மளுடைய அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு காரியத்திற்கு மட்டும் அவங்க என்ன செய்வாங்க? ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடுத்தவங்களுடைய காரியத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. 4 பேர் நின்று பேசிட்டு நிற்போம், எல்லாரும் பேசுவாங்க. அதில் ஒருத்தன் ஒரு சிறியவன் ஒரு எளியவன் அவனும் நின்றுட்டு இருப்பான் நம்மகிட்ட. சரி, நான் சிறியவன் வைங்களேன். நான் இப்போ ஒரு காரியத்தை அப்படி பேசினா அதை உடனே அந்த மீதி இருக்கிற 3 பேரில் ஒருத்தர் அதை அப்படி பைபாஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது உடனே நம்ம பேசி அழகான ஒரு டாபிக் இந்த இடத்துல சொன்னால் சரியான நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம்னு ஆண்டவர் அந்த வசனத்தையும் நமக்கு கொடுத்துருப்பார். நீ இப்போ பேசுகிறா அப்படின்னு நம்ம அதை பேசுகிறதுக்கு நம்ம முற்படும் பொழுது அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய பலம் மிகுந்த பலத்தினாலும் அவர்களுடைய குரல் வளத்தினாலும் அது ஒரு ஈஸியாக நம்மளை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அந்த இதை பண்ணிடுவாங்க அப்படின்னு உடனே நான் இப்படி அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எத்தனை பேர் அப்படி ஓவர்டேக் பண்ணீங்க அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் உங்களுக்கு வேற ஒருவர் பண்ணியிருந்தா அது மேட்டர் இல்லைங்க. நீங்கள் யாருக்காவது அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரங்களை உயர்த்திருங்க. ஆண்டவரே, நான் இப்படி பண்ணியிருக்கேன். இது என்னவா? அகந்தை. இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார். 3வது அது என்ன அப்படின்னா அவங்கள பற்றியே சுயப்பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கணும், திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்களையே பேசிகிட்டு இருப்பாங்க, இடையில பேசுறதுக்கு கேப்பும் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு 3 லேயர் ஆட் இருக்குது. எப்படி தெரியுமா? இந்த அகந்தைங்கிறது மேலோட்ட அகந்தை, அதாவது மறைந்த அகந்தை. இன்னொரு அகந்தை இருக்கிறது, எதிர்மறையான அகந்தை. இந்த மேலோட்ட அகந்தை எப்படின்னா வெளிப்படையான ஆணவம். இது மேலோட்டமாக இருப்பாங்க, வெளிப்படையாக இருப்பாங்க. யாரும் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயாச்சு அப்படின்னா யார் வந்திருக்கா? அப்படியா, இப்போ இல்லைன்னு சொல்லிடு, அப்புறமா பார்க்கலாம். ராஜா உள்ளே இருக்கார், யாரும் என்ன செய்ய முடியாது, இப்போ பார்க்க முடியாது, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். மேலோட்டமாக அப்படி அவங்க நினச்சாதான் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அதாவது அது என்ன அப்படின்னா, உதாரணம், என்னை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை.
எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்காங்க? என்னை மிஞ்சுவதற்கு யாரும் கிடையாது. இது வந்து மேலோட்ட அகந்தை, சரியா? மறைந்த அகந்தை. மறைந்த அகந்தை அப்படின்னா இது உள்ளுக்குள் மட்டும் இருக்கும், வெளியே வந்து அப்படி பணிவு காட்டிடுவாங்க. இப்போ அப்படி ரெண்டு பேரும் அப்படியே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்போது, நேற்றுக்கு நீங்கள் அங்கே சுவிட்சர்லாந்து போனீங்கல்ல? ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அங்கேருந்து சிங்கப்பூர் போயிட்டீங்க. சிங்கப்பூரில் அந்த பிரைம் மினிஸ்டர் எப்படி இருக்கார், அதை ஏதோ மாற்றிட்டாங்களாமே. இவர் சும்மா போனது டூரிஸ்ட்டுக்கு, ஆனால் அங்கே பேசுகிறதெல்லாம் பிரைம் மினிஸ்டரை பற்றி அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் அப்படி பெரிய லாங்குவேஜில். அந்த டைமில் அப்படி ஒருத்தர் அப்படி கூட இந்த இடத்துலேருந்து அப்படி போகிறாருன்னு வைங்களேன், பிரைஸ் லார்ட் நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு உடனே எஸ் பிரதர். அதுக்கப்புறம் நீங்கள் பர்மா போடுறதா சொன்னீங்களாமே, எதுக்கு அங்கே பிடிச்சி உள்ளே போடவா? மேலோட்டமான அகந்தை. அதாவது வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி பெரிய அவர் வரக்கூடியவரையும் அவங்க கனம் பண்ணிக்கிறாங்களாம். ஆனால் இவர் யார்? இவர் சுவிட்சர்லாந்தில் டைரெக்டாக சிங்கப்பூர் போயிட்டாரு. அங்கேருந்து இப்போ எங்கே போயிருக்காரு? அல்லேலூயா. இது வந்து உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கோம், இது வெளியே தெரியாது. இது நான் இதில் நிறைய காரியங்கள் எனக்குள்ளே இருந்தது, என்னை இது மாற்றுவதற்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அதனால் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருங்க. உங்களை யாரையுமே நான் சொல்லலை, நீங்களும் யாரையுமே நினைக்காதீங்க அன்னைக்கு ஒருத்தர் இப்படி பண்ணார் அப்படின்னு. நான் பண்ணனாங்கிறத மட்டும் நீங்கள் யோசிங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா. இது வெளியே பணிவாக நடிச்சுவாங்க, உள்ளுக்குள் பிறரை என்ன பண்ணுவாங்க, அற்பமாக எண்ணிடுவாங்க. அது ஒரு மேட்ரே இல்லைங்க. அப்படியா ஆல்டோ கார் வச்சு, ஆல்டோவா? முதலாவது சைக்கிள் வச்சுருந்தோம், ரெண்டாவது ஆல்டோ வாங்கினோம், அதுக்கப்புறம் என்ன கார் வாங்கணும்? டொயோட்டா கார் வாங்கணும். டொயோட்டாவிலேருந்து மெர்சிடிஸ் பென்ஸ் போயிருக்கலாம். உன்ட்ட வேணா மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்கலாம் இப்போ, ஆனால் சைக்கிள் வச்சிருக்கக்கூடியவன் அவன் வருவான். எங்கே வருவான்? டொயோட்டா கார் வாங்கி அவன் மெர்சிடிஸ் பென்ஸ் வந்துடுவான். ஆனால் நீ மெர்சிடிஸ் பென்ஸ்லேருந்து சைக்கிளுக்கு போயிடாத. நிற்கிறேன் என்று எண்ணாமல் எல்லா மகிமையும் அவருக்கே உண்டாகட்டும். மெர்சிடிஸ் பென்ஸ்லேருந்து எங்கே போயிடக்கூடாது? சைக்கிளுக்கு போயிடக்கூடாது. அதனால இகழக்கூடாது. அடுத்தவங்களை என்ன செய்யக்கூடாது? இகழக்கூடாது. தனக்கு கொடுத்த தேவன், உங்களை ஆசீர்வதித்த தேவன் அவனையும் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சாயலாக இருக்கிறார்கள் மனிதர்கள் எல்லாருமே. உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை. கர்த்தருடைய மாட்சிமையையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வல்லமையும் நினைத்து பார்க்கும் பொழுது மனிதன் ஒன்றுமே இல்லை, மண் என்று நினைவு கூறுகிறார். நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? மண்ணாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னொரு அகந்தை இருக்கிறது. இது என்ன அகந்தை அப்படின்னா எதிர்மறையான அகந்தை. தன்னை மிகவும் அதை ஒரு மாதிரி தாழ்த்தி கொள்வாங்க. அவங்க அடுத்தவங்ககிட்ட போய் வாங்க பிரதர், வாங்க சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. ஏதோ அவங்களுக்கு அந்த அந்த இடத்துல அவங்கள தாழ்த்தி அவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் மற்றவங்ககிட்ட போய் வாங்க வாங்க வாங்க, அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க? என்னால் எதுவுமே பண்ண முடியாது, உங்களால் எல்லாமே செய்ய முடியும். ஆமாம், ஆண்டவர் என்ன ஏதோ வச்சு எல்லாம் உங்கள் தயவு, உங்கள் கிருபை தான், உங்கள் ஜபந்தான். நான் ஜபம் பண்ணதே இல்லை அவங்களுக்காண்டி, ஆனால் உங்கள் ஜபந்தான். என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லலை, உங்கள்கிட்ட அப்படி சொல்லுவாங்க சிலவங்க, உங்கள் ஜபந்தான். அன்னைக்கு ஒரு லேடி, கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதன்கிட்ட சொல்கிறாங்க, எனக்காகவும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு. எப்படி இருக்கு பாருங்க. அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடியவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர், வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர். யார்கிட்ட போய் சொல்றாங்க பாருங்க, எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்க. அதாவது அவங்க ரொம்ப தாழ்மையா இருக்கிறாங்களாம். நீதிமொழிகள் 13வது நீதிமொழிகள் 10வது வசனம் சொல்லுகிறது, அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. நெப்போலியன் போனபார்ட் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய சக்கரவர்த்தி, பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி கொண்டிருந்தான். ரஷ்யாவுக்கு எதிராக படையெடுத்து சொல்லும் பொழுது அங்கே கால சூழ்நிலை சரி கிடையாது, அங்கே உள்ள டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கும், அது நம்ம மக்களுக்கு இது உகந்தது அல்ல என்று சொன்ன ஆலோசனை அவன் கேட்காமல் போனதனால் மகா பெரிய தோல்வியை சந்தித்தான். அவனுடைய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. அந்த ஆலோசனை அவன் கேட்டிருப்பானே, ஆனால் அவனுடைய சாம்ராஜ்யம் மேலும் மேலும் கட்டப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, இந்த தற்பெருமை உள்ளவர்கள், இந்த அகந்தை உள்ளவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தான் பிடித்த முயலுக்கு 3 கால்கள். அதாவது
எல்லா விதமான அகங்கார குணங்களே சண்டைக்கும் பிணக்குகளுக்கும் மூல காரணமாக அமைகின்றன. மற்றவர்களின் ஆலோசனை ஏற்றுக்கொண்டு பணிவுடன் நடப்பவர்களிடத்தில் ஞானம் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக தீய வழியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தீய வழி இது ஒரு விரிவான ஒரு பகுப்பாய்வு. எப்படின்னா, தீய வழி என்பது ஒரு வெறும் தவறான சொல் மட்டுமல்ல, இது நன்மைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. நம்ம ரொம்ப சின்ன கிளாஸில் இருக்கும்போது தான் இந்த ஆப்போசிஷன் இதை சொல்லுவோம்ல, எதிரான இது சொல்லு. தீமைனா நன்மை, நன்மைனா தீமை. ஸோ நன்மை செய்கிறவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வார்த்தை தான் இது. என்னது? தீமை. தீமை செய்யக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். இதை மூன்று விதத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தீமையை எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு சிந்தனை மட்டம்னு ஒன்று இருக்குது, அதை அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறதான ஒரு லெவல். இன்னொன்று அவன் செயல் மட்டம், அதை அவன் செயல்படுத்துகிறதான ஒரு லெவலில் இருக்கிறான். இன்னொன்று அவன் அதை வழக்கமாக வைத்திருப்பான். மூன்று விதத்தில் சொன்னேன். முதலாவது சிந்தனை, தனியாக இருப்பான், யாருக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய மனசில் என்ன ஓடிட்டு இருக்கும்? தவறான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும், தவறான நோக்கங்கள் ஓடிட்டு இருக்கும். அவன் யார்கிட்ட இருந்துட்டு இருக்கான்? யாரும் அவனை தெரிந்து கொள்ள முடியாது. உங்கள் அப்பாவுக்கும் தெரியாது, உங்கள் அம்மாவுக்கும் தெரியாது, டீச்சருக்கும் தெரியாது. கிளாஸில் தான் இருப்போம். ஆனால் டீச்சர் அவங்க XYZ போட்டுட்டு இருப்பாங்க, இவன் வேற எங்கேயோ இருந்துட்டு இருப்பான். அம்மா சாப்பிட்றா அப்படிம்பாங்க, இவன் வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பான். தவறான எண்ணத்தை தனியாக உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அதை மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கிறான். இதனுடைய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, பிறருக்கு தீங்கு செய்வது. இவங்க எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு இவங்க பண்ணிட்டாங்க, இந்த டீச்சர் என்ன அடித்தாங்கல்ல, போகும்போது நான் விடவே மாட்டேன், எதையாவது ஒரு கல்லுத்தி போட்டுறேன் பாரு மண்டையில். அல்லது அப்பா அடிச்சிருப்பாங்க, அப்பா அவனை டியூன் பண்ணுறதுக்கு இருப்பார், அவன் அவன் யோசிச்சுட்டு இருப்பான், என் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லணும், எங்கள் அப்பா இந்த வழியாக தானே வருவார், அவனை விட்டாது கல்லறிய விட்டுறணும். இப்படி ஏதாவது என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அவன் மனசில் ஒரு தீய யோசனையை அவன் பண்ணிகிட்டே இருக்கிறான். ரெண்டாவது, இது அவன் சிந்தனையில் செய்கிறத சொன்னேன்னா. இரண்டாவது, செயல்படுத்துகிறதான ஒரு எண்ணம் இருக்குது. அது என்னன்னா, வெளிப்படையான தீய செயல்கள். வெளிப்படையான தீய செயல்கள் என்ன அப்படின்னா, பொய் சொல்றது, திருடுறது. நான் அந்த தீமை அப்படின்னு ஒன்று நீங்கள் எல்லாரும் டெரரிஸ்ட் ஒரு வேளையில கண்டிப்பாக யாராவது நினச்சிருப்பீங்க. குண்டு போட்டான், அல்லது யாரையும் மர்டர் பண்ணிட்டான், அல்லது ஒரு பெரிய ரவுடியாமே, இப்படி தான் உங்கள் மனசில் வந்திருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுடைய மனசுக்குள்ளே தனியாகவே உட்காந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறது என்னது? தீய எண்ணத்தை யோசிச்சா அது என்னது? பாவம், அது தீமை. பொய் சொல்றது என்னது? அது தீமை. திருடுறது என்னது? அது தீமையான காரியமாக இருக்கிறது. மூணாவது, இந்த வழக்கமட்டம்னு இருக்கு. இந்த தீமையை என்ன செய்யறாங்க சிலவங்க? தீமையை அவர்கள் பழக்கமாகவே வச்சிருப்பாங்க லைஃப்ல. தொடர்ந்து மோசடி. அதாவது இங்க ஒரு நாள் மோசடி பண்ணுவான், இன்னொரு இடத்துல மோசடி பண்ணுவான், இன்னொரு இடத்துல மோசடி பண்ணுவான். லைஃப்ல அவனுக்கு அந்த இருதயத்தில் அந்த அந்த ஒரு தெளிவு வரவே செய்யாது. உண்மைனா என்ன, நல்லதுனா என்னது, கெட்டதுனா வாழ்க்கையில் தினந்தோறும். அதாவது கள்ளனாவினால் பொருட்கள் சம்பாதிப்பவர்கள் விடுகிற சுவாசம் சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும்னு வசனம் இருக்கு. எப்படி? நீதிமொழிகளில் இந்த வசனம் இருக்கு, வாசிருக்கீங்களா? ஒரு மனுஷன் சாக கிடக்கிறான். நான் நிறைய பேரை ஊரில் பார்த்துருக்குறேன். ஏன்னா ஊர்லலாம் நார்மலாக மக்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனால எல்லாமே 80+ 90+ தான் மறிப்பாங்க. அதுவும் ஒரு 10 நாள் அப்படியே இருப்பாங்க எல்லாருமே பெட்டில், அந்த படுக்கையில், அந்த கட்டில் அப்படியே கிடந்து அது உயிர் இழுத்துட்டு கிடக்குது அப்படிம்பாங்க. உயிர் இழுத்துட்டு கிடக்கும்போது நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுவாசம் இருக்குல்ல, அப்படியே போச்சுன்னா போயிடுச்சு அப்படின்னா அது பழையபடி வந்துடும். இழுப்பாங்க, இப்போ போயிடும், வந்துருச்சு பழையபடி என்ன வந்துடும். சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்குமா? கள்ள நாவினால். ஒரு வியாபாரம் பண்ணுறோம், ஒரு வேலையில் இருக்கிற ஒரு வியாபாரம் பண்ணுகிற மனிதர்களுக்கு சொல்லுகிறேன், பொய்னால ஒரு வியாபாரத்தை நீங்கள் செய்தால் உங்களுடைய சுவாசம் சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. See, are you with me? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? நான் யாரையுமே கண்டம் பண்ணுறதுக்காக இல்லை. இதை நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா you will feel the glory of God. அவருடைய மாட்சிமையை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, இது யாரையுமே உங்களைன்னு சொல்லலை, நான் என்ன வேணா நானே என் பேர் போட்டுக்கிறேன். ஓகே,
இந்த இந்த தீய வழி இருந்துச்சு அப்படின்னா, நமக்குள்ள இந்த காரியம் இருந்துச்சுன்னா, அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு பாசிட்டிவாக 1-2 காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. சுய பகுப்பாய்வு நீங்கள் பண்ணி பார்க்கணும். எப்படின்னா, உங்களுடைய செயல்களை நீங்கள் மதிப்பிடுங்கள். நான் எங்கு தவறு செய்கிறேன் தினமும் கேளுங்கள். கண்ணாடி முன்பாக நின்று கொண்டு கூட நீங்கள் கேட்கலாம், நான் இன்னைக்கு ஏதாவது தவறு செய்திருக்கிறேனா. நார்மலாக நான் பெட்டில் போய் படுக்க போகும்போது என் மைண்டில் இது வரும். ஆண்டவரே, காலையில் எழும்பும்போது என்னுடைய வழக்கமாக நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இதை நான் சொல்லுவது எப்போவுமே வழக்கம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாருங்க, நீர் நல்லவர், பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். மார்க்கினுடைய இது இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை உங்கள் ஒவ்வொரு அவயங்களையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக காணிக்கையாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்னு பவுல் சொன்னது போல் அப்படியே சொல்லிவிட்டு நம்ம கடந்து அந்த நாட்களுடைய வேலை செய்கிறோம். ரிட்டர்ன் போகும்போது பெட்டில் உட்காந்து என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஆண்டவரே இன்னைக்கு நான் தவறு செய்யலைன்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே செய்திருந்தாலும் தெரிஞ்சு தெரியாமலும் அறிந்து அறியாமலும் செய்த பாவங்களே என்ன செய்திடும், மன்னித்தரலும். அதாவது செல்ஃப் எக்ஸாமின் ரொம்ப தேவை இருக்குது. கண்ணாடி முன்ன நின்று கூட பேசியிருக்கலாம், நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன் அப்படின்னு நின்று பேசுவாங்க சிலவங்க மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கிறீங்க. ஒரு 2 செகண்ட் அல்ல ஒரு 5 செகண்ட் எடுங்க. கண்ணாடி முன்ன நின்று ஆனஸ்டாக உங்கள் ஃபேஸ் ஐஸை உங்களால் பார்க்க முடியுதான்னு பாருங்கள். பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். கண்ணுக்கு கண்ணாக கரெக்டாக நீங்கள் உங்கள் கண்ணை பார்க்கணும் கண்ணாடியில். ஹலோ, பார்த்து பேசி பாருங்க. நான் இன்னைக்கு வெளியே போகும்போதெல்லாம் நான் நல்லவனாக இருந்தேன், கெட்டவனாக இல்லை, பொய் சொல்லலை, பிறரை ஏமாத்தலை, பிறருக்கு தீங்கு செய்யலை. இதை நீங்கள் கேளுங்கள். 2வது, மனம் திரும்புகிறதான ஒரு தன்மை இருக்க வேண்டும். தவறுகளை ஒத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தவறுகளை ஒத்துக்கொண்டால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்திற்குண்டான அறிகுறி தென்படும். தவறை நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் மாற்றம் வாழ்க்கையில் உருவாகவே செய்யாது. அல்லேலூயா. மன்னிப்பு கேட்டுடலாம். நான் ஒரு இப்படி யோசித்தேன், அல்லது உங்களை பற்றி நான் இப்படி பேசிட்டேன், அதனால் நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி மன்னிப்பு கேட்கலாம். சிலர் அதை வாடிக்கையாகவே வச்சுருப்பாங்க. தினந்தோறும் நமக்கு விரோதமாக பேசிகிட்டே இருக்கிறது. அப்புறம் ஓயாமல் ஃபோனை போட்டு மன்னிச்சிருங்க என்னாச்சுது, நான் உங்களை இப்படி யோசனை போதுங்க, அப்புறம் அடுத்த வாரமும் என்ன மன்னிச்சிருங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். நம்ம இதில் விசேஷ அபிஷேகம் இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் யாரை? தேவாதி தேவனை. சும்மா போய் எல்லாத்துட்டே மன்னிச்சிருங்க. எதுக்குங்க மன்னிக்கணும்? நீங்கள் அப்போ ஏன் நினைக்கிறீங்க ஓயாமல்? ஒருக்கா மன்னிச்சிருங்கன்னு சொல்லியாச்சுனாக்கா அதுக்கப்புறம் திரும்பியே பார்க்கக்கூடாது. அந்த ரூட்டில் என்ன செய்யக்கூடாது, கால் வைக்கவே கூடாது. நேர்மறையான வழியில் நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நன்மை செய்யும் பழக்கங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். நல்ல பைபிள் ரிலேட்டிவ் புக்ஸை நிறைய படிக்கலாம். வேதத்தை அதிகமாக வாசியுங்கள். வேதத்தை நீங்கள் தினந்தோறும் மெடிடேட் பண்ணி வாசியுங்கள். ஆதரவு தேடிக்கொள்ளுங்கள். நான் இப்படி இருக்கிறேனே, இதிலிருந்து என்னுடைய ஐக்கியத்தை நான் வளர்த்து கொள்வதற்கு போதகரோடு வளர்த்து கொள்ளலாம், விசுவாசிகளோடு வளர்த்து கொள்ளலாம், மூப்பர்களோடு வளர்த்து கொள்ளலாம். நமக்கு யூடியூப்பை திறந்தாலே நல்ல செய்திகள் கிடைக்கிறது, நல்ல பாடல்கள் கிடைக்கிறது. உங்களை நீங்கள் என்கேஜ் பண்ணிக்கொள்வது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை என்கேஜ் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி நீங்கள் செய்வீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்ய போதுமானவராகவே இருக்கிறார். நீங்கள் இதை இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் எடுத்த முடிவுகள் பிறருக்கு நன்மையாக இருக்கிறதா, பிறருக்கு தீங்கு விளைவிக்கிறதாக இருக்கிறதா? நன்மையாக இருக்கிறது என்றால் சந்தோஷப்படுங்கள். தீங்கு விளைவிக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அதை உடனே என்ன செய்துங்கள், நிறுத்தி விடுங்கள். சிலர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தவறை எப்போவுமே நியாயப்படுத்துவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு அவங்க ABCன்னு மல்டிபிள் பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரூட்டில் போய் நீங்கள் அவங்கள என்ன செய்ய முடியாது, பிடிக்கவே முடியாது. சிறிய தவறுகளையும் நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், நியாயப்படுத்தக்கூடாது, ஒத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறை நேர்மையானதாக இருக்க வேண்டும். தவறு செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்கிறதான செயலில் வெட்கம் உண்டாகும் என்று தெரிந்தாலும் அதை தைரியமாக நான் இதை செய்து விட்டேன் என்று சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தீய வழி என்பது ஒரு நிலையான முடிவு அல்ல. அது ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கிறதான சிறு சிறு முடிவுகளின் தொகுப்பாக அது இருக்கிறது. நல்லது செய்யும் ஒரு முடிவு கூட தீய வழியிலிருந்து விலகி செல்லுகிறதான ஒரு முடிவாக இருக்கும். இதை தான் பொய் சொல்லிகிட்டே இருக்கிறேன், அடுத்தவங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறேன், அடுத்தவங்களை குறித்து இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நல்ல செய்யக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாகுன்னு வைங்களேன், அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. ஓ,
இதிலிருந்து நான் கொஞ்சம் டேன் ஆகிறேன், இப்போ நல்ல காரியத்தை செய்வதற்கு நான் டேன் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு காரியம் உங்களுக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் மாற்றத்திற்கான வாய்ப்பு உண்டு. அதை உணர்ந்து செயல்படுவதே உண்மையான ஞானமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லுகிறான். சுத்தமான உள்ளத்தை அவரிடத்துல கேட்கும்போது அவர் என்ன செய்கிறாரு? தருவார். புதிதான உள்ளத்தை அவர் உங்களுக்கு தருவார். அதனால் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குமானால் சோர்ந்து போய்விடாதீர்கள். இதிலிருந்து ஒரு மறுமலர்ச்சி உங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக தருவாராக. நான்காவதாக புரட்டுவாய். இந்த புரட்டுவாய் ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. கொஞ்சம் உற்சாகமாக எல்லாரும் கேளுங்க. இந்த புரட்டுவாய் என்னது தெரியுமா? 4 விதத்தில் சொல்கிறேன். சிறிய புரட்டு, நடுத்தர புரட்டு, பெரிய புரட்டு, நோயியல் புரட்டு. எத்தனை புரட்டு? சிறிய புரட்டு, நடுத்தர புரட்டு, பெரிய புரட்டு, அப்புறம் நோயியல் புரட்டு. இந்த சிறிய புரட்டு அப்படின்னா ஒரு சின்ன காரியமாக இருக்கும், ஒரு சிறிய பிள்ளையாக இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிகைப்படுத்தி பேசுவாங்க. என்ன பண்ணி ஒரு சிறிய காரியமாக இருக்கும். அது எப்படி நான் நினைப்பாங்க, இது ஒரு சிம்பிள் மேட்டர் தானே. உதாரணத்துக்கு நான் சொல்கிறது ரொம்ப அற்பமாக இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. வெளியே போயிருப்பாங்க. அப்படி நேற்று நீங்கள் அங்கே போயிருந்தீங்களா? எத்தனை பேர் வந்திருந்தாங்க? 10 பேர். ஆனால் வந்தது எத்தனை பேர்? 5 பேர். ஆனால் அதில் 10 பேர்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதில் ஒரு மேட்டரே இல்லை. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இது என்னது ஒரு அற்பமான காரியம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? 10 பேர் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறோம். அப்படி இதுக்கு பேர் என்னவா? புரட்டுவாய். நடுத்தர புரட்டு. அடுத்தது இந்த நடுத்தர புரட்டு எப்படின்னா, முக்கியமான தகவலை என்ன செய்திருவாங்க? மாற்றி சொல்லிடுவாங்க. அதாவது அந்த கூட்டத்துக்கு நேற்றுக்கு நீ போயிருந்தியா? உண்மையில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? போயிருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணிடுவாங்க? போகலைன்னு சொல்லிடுவாங்க. சரி, அன்றாட வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? ரொம்ப சிம்பிளாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, புரட்டுவாயே வெறுக்கிறேன். பெரிய புரட்டுன்னு இருக்கு. அந்த பெரிய புரட்டு என்ன அப்படின்னா, முழு பூசணிக்காயும் அப்படியே சோத்துல மறைச்சிருவாங்க. ஒரே அடியாக உள்ள வச்சிருவாங்க. முழு கதையும் என்ன பண்ணுறது? மறைச்சிருவாங்க அல்லது புனைஞ்சிருவாங்க. புதிய கதையை உருவாக்கி அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்து, நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எவனாவது சிக்கிறவனை இந்த மாதிரி வச்சு காய்ப்போம். ஆனால் அது அவனை ஒரு மஜாக் பண்ணுறதுக்காக பண்ணுவோம். இப்படி புரட்டுவாய் பண்ணி பிரச்சனைகளை உருவாக்குறதுக்காக பண்ணது கிடையாது. அது சிரிக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். அது கூட கொஞ்ச நாட்கள் கழித்து அது நல்லது கிடையாது என்று நாங்கள் தெரிந்து அதை நாங்கள் திருத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த பெரிய புரட்டு எப்படின்னா, அவங்க நல்லா தான் போயிட்டுருக்குறாங்க, அவங்க வாழ்க்கை சர்ச்சுக்கு வந்துட்டுருக்குறாங்க, ஆஃபீஸில் அவங்களுக்கு சம்பளம்லாம் நல்லா போயிட்டுருக்குது, ஓகே. திடீர்னு சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு பாஸ்டர், அல்லது உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, என்ன டிஜியாக மாற்றிட்டாங்க, டைரக்டர் ஜென்ரலாக மாற்றிட்டாங்க. ஆனால் அவங்க அதே நிலைமையில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் இருக்கிற நிலைமையிலேருந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து ஏன் வரலன்னு யாரும் கேட்கவே இல்லை. ஆனால் இவங்களாவே என்ன சொல்கிறாங்க, எனக்கு பதவி உயர்வு ரொம்பவே பெரிய உயர்வாக கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு சொல்லணும்? இதுக்கு பேர் என்னவா? பெரிய புரட்டு. கடைசியாக இந்த 3 புரட்டும் இருக்கக்கூடியவங்க தான் என்ன பண்ணிடுறாங்க? நோயியல் புரட்டில் வந்து நிற்கிறாங்க. தொடர்ச்சியான கட்டுப்படுத்த முடியாத பொய், வாயை திறந்தாலே பொய். பொய் வந்து ரிவர் ஆஃப் என்னது ஜாய் மாதிரி, ரிவர் ஆஃப் லை வந்து அப்படி புரண்டு ஒரு மேட்ரே கிடையாது. வீட்டிலிருந்து வெளியே வரைக்கும், எங்கே வரைக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியுங்க, நீங்கள் போய் சொல்லுகிறவர்களா போய் சொல்லாதவர்களான்ட்டு. சின்ன பிள்ளைங்க உங்களை அப்படி பார்க்க பாருங்க சில நேரத்தில். டேடி நேற்று போக இல்லையே, இங்கே இருந்துட்டு போனேன் அப்படிங்கிறாரு. பிள்ளைகளே நம்மளே என்ன பண்ணுறோம்? செதுக்கி உருவாக்கி உருட்டி பரட்டி அழகாக கொண்டு விடுறோம் சமுதாயத்தில். பொம்மா போயிட்டு வாமா அப்படின்னு. எதுலேயுமே உண்மை சொல்ல முடியாத ஒரு பெத்தலாஜிக்கல் லேயராட்டு என்ன பண்ணிடுறாங்க இவங்க? மாறிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பிரியமானவர்களே, நீங்கள் புரட்டு வாய் பேசாமல் இருக்க வேணுமே ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க? சிந்திச்சு பேசுங்க. ஒருத்தங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்களா, நேற்று நீங்கள் கிரிக்கெட் பார்க்க மேட்ச்சுக்கு போயிருந்தீங்கல்ல, எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், மேபி அந்த ஸ்டேடியம் கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு 5000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரியலை. 25,000 பேர் உடனே இப்போ நம்மளாம் அப்படி அடுத்த செகண்டே தட்டிடுவோம். ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் கெப்பாசிட்டி எத்தனை? 7500. 25,000 எங்கள் தலைக்கு மேலே வச்சுட்டு இருந்து போனோம் ஒரு வேளையில்.
எதிராக இருக்கக்கூடிய எப்படி நினைப்பான்? நினச்சி பாருங்க. நீங்கள் முன்னாடி மாதிரியான காலம் இல்லவே இல்லை. எல்லாமே பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரங்கால் போடணும். எங்கள் அண்ணன் இங்கே டெல்லியில் இருக்கும்போது, சாரி எங்கள் அக்கா ஓஎம்ல ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது குஜராத்தில் இருந்துகிட்டு இருந்தா. அப்போ நாங்கள் ஃபோன் போடணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு ஒரு ஃபோனை வாங்கி அங்கேருந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரங்கால் போடணும். யாருக்கு? எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஃபோன் பேசணும் அப்படின்னு. சார் லைனில் ரொம்ப பிஸியாக இருக்குது சார், நான் உங்களை கூப்பிட்றோம் சரிங்களா, எப்போ கூடுவீங்க? அது எப்போ காலி ஆகுதோ அப்போ கூடுவோம். நம்ம காலையில் ஒரு 9 மணிக்கு சொன்னோம் அப்படின்னா சாயங்காலம் 6 மணிக்கு ஃபோன் அடிப்பார். சார் ட்ரங்கால் வந்திருக்கு சார், ட்ரங்கால் போடுறேன் சார், பேசுகிறீங்களா சார்? அப்போ அங்கே என்ன செய்யணும்? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கணும். அப்படித்தான் அன்னைக்கெல்லாம் ட்ரங்கால் போட்டு பேசணும். இன்னைக்கு உள்ள பிள்ளைங்கிட்ட இதை பேசி பாருங்க, இவங்களுக்கு பியாண்ட் தேர் இமேஜினேஷன். அதை அவங்களுக்கு புரியவே செய்யாது. அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரியுமா, அஸ் எ வெப் டெவலப்பராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். 2005 வேர்ல்டு கப்பில் ஃபீஃபாவுடைய அந்த வெப்சைட்டுடைய மொத்த கொள்ளளவே 5 MB தான். 5 MB, 5 மெகா பிக்சல் தான். இன்னைக்கு கையில் நமக்கு க்ளவுடில் டெராபைட்டுங்கிறோம், கெகாபைட்டுங்கிறோம். டெராபைட் அப்படின்னா எவ்வளோ பெரிய வால்யூம் தெரியுமா? அது ஒரு ஒரு ஃபைல் நமக்கு யாஹூவில் ஃபஸ்ட்டு இமெயில் கிரியேட் பண்ணியிருந்திருப்பீங்க, ரெடிஃப் மெயிலில் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. 1 MB கூட கொடுக்க மாட்டாங்க. ஃப்ளாப்பி டிரைவ் எடுத்துகிட்டு எத்தனை பேர் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போயிருக்கீங்க? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா உங்களுக்கெல்லாம்? இன்றைக்கி ஃப்ளாப்பி டிரைவ் பற்றி யார்கிட்டே கேட்டு பாருங்களேன் பார்க்கலாம். யாருக்கு தெரியாது. இப்போ எல்லாம் SSD, வா, அதை ஒரு சிப்லெட் மாதிரி கொடுக்குறான், சின்ன ஒரு சூயிங்கம் மாதிரி. அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு? 8 TB, 8 டெராபைட். இப்போ நாம் போயிட்டு இருக்கிறது பழைய காலம் கிடையாது. ஒத்துக்கொள்ளுங்க. பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் அப்படி யோசிச்சு, அப்படி ஒரு அந்த பாலை தூக்கி மதிலில் வச்சா அதை அப்படி உருண்டு அப்படி இங்கே கீழே விழல, எதர் இங்கே விழலாம் அல்லது ரிட்டர்ன் நம்ம சைடே விழலாம். அந்த மாதிரி அப்படி யோசிச்சு நிதானமாக பேசுங்க. பேசுறது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பங்களுக்கு சமானமாக இருக்கட்டும். நினைவு தெரியலைன்னு வைங்களேன், இல்லை எனக்கு அது தெரியல, எனக்கு அது புரியல, எனக்கு அது தெரியாது, நீ ஒத்துக்கொள்ளுங்கள். மிகைப்படுத்தி பேசாதிருங்கள். சின்ன விஷயங்களில் கூட உண்மையாக இருங்கள். தவறை ஒப்புக்கொள்ளுங்கள். தவறு செய்தால் பொய் சொல்லாமல் ஒப்புக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, புரட்டுவாயை தேவன் வெறுக்கிறார், தீமையை தேவன் வெறுக்கிறார், அகந்தையை தேவன் வெறுக்கிறார், பெருமையை தேவன் வெறுக்கிறார். இந்த காரியங்கள், இந்த நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. ஒரு சின்னதாட்டு ஒரு சின்ன டாட் தான், ஒரு மல்லித்தலையில் உள்ள ஒரு சின்ன லீஃப் நம்ம கரையில் கிடக்கிறது மாதிரி தான். அதை யாரும் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது, சைடில் வச்சிடுறோம். தேவன் அதை இருந்தால் அவர் விட மாட்டார். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த காரியங்கள் நமக்கு இருக்கவே கூடாது. பிரியமானவர்களே, தேவனை தேடாமல் உணர்வற்ற நிலையிலும் தேவன் நியமித்த பாதைகளை விட்டு வழித்தப்பி வாழ்வதற்கும் கெட்டு போவதற்கும் காரணம் அவர்களுக்கு முன்பாக தேவ பயம் இல்லை. தேவ பயம் இல்லாததினால்தான் தீமை செய்கிறோம். தேவ பயம் இல்லாததினால்தான் புரட்டுவாயை உடையவர்களாக இருக்கிறோம். தேவ பயம் இல்லாததினால்தான் அகந்தை உடையவர்களாக இருக்கிறோம். தேவ பயம் இல்லாததினால்தான் இகழுகிறோம் அடுத்தவர்களை. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆமென். நாம் அப்படியே எழுமி நிற்கலாம். பிரியமானவர்களே, ரோமர் 3வது அதிகாரம் 10 18 வரைக்கும் உள்ள வசனங்கள் நமக்கு இப்படி சொல்லுகிறது. என்ன தெரியுமா? அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம நார்மலா வாசிக்கும் பொழுது நமக்கு அது பெரிய விஷயமா இல்லை. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறதான நம்முடைய உதடுகளிலிருந்து இந்த மாதிரி வஞ்சனை, இகழ்ச்சி, இகழுறது, இதையெல்லாம் பார்த்து என்ன சொல்லுகிறது பாருங்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 1வது நீதிமொழிகள் 29 மற்றும் 31வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனவர்கள்
தங்கள் வழிகளின் பலனை புசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படாமல், சின்ன விஷயம் தானே, ஒரு பொய் தானே சொன்னேன், ஒரு சிறிய அவங்கள பேச விடாமல் தடுத்தது தானே, அது ஒரு மேட்ரே இல்லை, அசட்டை பண்ணேன், அது ஒரு விஷயம் இல்லை, சிம்பிளா தானே, அது ஏதோ ஒரு சின்ன காரியம் தானே செய்தேன். கர்த்தருக்கு பயப்படும் பயம் எது என்பது எது தேவனுக்கு பிரியம் என்பதையும் அவர் எதை வெறுக்கிறார் என்பதையும் அறிந்து அவருக்கு உகந்தவர்களாகவே வாழ்வதை தங்களுடைய நோக்கமாக கொண்டிருந்ததான தேவ மனிதர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக வாழ்ந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடந்தவர்கள் என்ற சாட்சியை பெற்றார்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட ஒப்பு கொடுத்த பொழுது தேவன் அவனை பார்த்து சொன்னார், நீ தேவனுக்கு பயந்தவன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அருவருக்கிற பொல்லாப்புக்கு விலகின யோபுவை குறித்து தேவனுக்கு பயந்தவன் என்று தேவனே சாத்தானிடத்தில் சாட்சி கொடுக்கிறார், அவன் தேவனுக்கு பயந்தவன் என்று. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததான கொர்னேலியு தேவனுக்கு பயந்திருந்தவன் என்ற சாட்சியை பெறுகிறான். பிரியமானவர்களே, ஆவியானவரின் வழி நடத்துதலின்படி கொர்னேலியுவை சந்திக்க வந்ததான பேதுரு, எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். எந்த ஜனத்திலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிற நீங்கள் தான் அவருக்கு உகந்தவர்களாக இருக்கிறார்கள். தீமையை வெறுக்க வேண்டும், நாம் பெருமை இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது, புரட்டுவாய் இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமான வழியில் நடக்கும் மனிதன் பாக்கியங்களை அடைகிறான் என்று பார்க்கிறோமே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நாம் அடையும் பல ஆசீர்வாதங்களுக்கு வள்ளிகோலாய் இருக்கிறது, அதுதான் சேனலாக அமைகிறது. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் உண்டாகும், ஆச்சரியம் உண்டாகும். பெரிய காரியங்களை கர்த்தர் அவர் போதுமானவராகவே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. லோத்து தனியந்து போய் சோதம் குமாராவில் இருந்து தேவதூதன் அவனை வெளியே போய் என்று சொல்லும் பொழுது, மலைக்கு போய் என்று சொன்னார், அவன் கேட்கவில்லை. அவன் சோவாரிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் எனக்கு சிறியதா இருக்கிறது என்று ஓடி போனான். கடைசியாக சோவாருக்கு பயந்து அவன் நிமித்தமாக அருவருக்கத்தக்க சந்ததி உருவாகினார்கள், அமலேக்கியரும் மோவாபியரும் உருவாக்கினார்கள். பிரியமானவர்களே, மனிதனுக்கு பயப்படுகிறதான பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒத்துக்கொள்ள முடியும்? லோத்துவை போல நான் மனிதனுக்கு பயந்து ஓடக்கூடாது, மனிதனுக்கு பயந்து நான் ஓடக்கூடாது. இஸ்ரவேலின் ராஜாவாக சவுலை தேவன் அபிஷேகம் பண்ணினார், ஆனால் அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாததை எடுத்து வைத்துக் கொண்டது நிமித்தமாக சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் மனிதர்களுக்கு பயந்து நான் அதை வைத்துக் கொண்டேன் என்று. அவன் மனிதர்களுக்கு அவன் பயந்ததினால, தேவனுக்கு பயப்படாமல் அவன் மனிதர்களுக்கு பயந்தது நிமித்தமாக அவன் மேல் இருந்ததான அபிஷேகத்தை அவர் எடுத்து போட்டு விட்டார், ராஜாவாக இல்லாதபடி அவனை தள்ளிவிட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8வது வசனம், யாரெல்லாம் நரகத்திற்கு போவார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லுகிறார். பொய் சொல்லுகிறவர்கள் நரகத்திற்கு தான் போவார்கள், பயப்படுகிறவர்கள், மனிதனுக்கு பயப்படுகிறவர்கள் நரகத்திற்கு போவார்கள். மனிதனுக்காக நீங்கள் பொய் சொல்ல வேண்டும், மனிதனுக்காக நீங்கள் இந்த சம்பவத்தை செய்ய வேண்டும், தீய வழியை செய்ய வேண்டும் என்று இருந்தால் அதை நீங்கள் செய்யாதிருங்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்கள் மேலே இருக்கட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் மனிதனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் எனக்குள்ளே இருப்பதாக. இந்த வசனத்தை கர்த்தர் கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே, இரட்டத்தனை ஆன நன்மை நீர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். எங்களுக்குள்ளே ஒரு உள்ளம் மாறட்டும் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகள் மாறட்டும் ஆண்டவரே, என்னை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே.